இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை நினைவு கூறும் வகையில் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது. உள்ள வந்து பாருவோம் மாமன் டேலண்ட். எதுக்கு அவ்வளவு டிலே பிரதர்? இப்ப வாசல்லையே காட்டுறேன் வாங்க. தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஐடி செக்டார் அப்படின்னா என்ன அப்படின்றது இந்த தமிழ்நாட்டில் இந்த தொழில்நுட்பம் வந்து முன்னேறி இருக்கிறது. ஏன் எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க? இன்றைக்கு அமைச்சரா இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு ரீல்ஸ் போட்டு ஒரு இன்வைட் போடுறாங்க. முதல்ல அவனை நிறுத்த சொல்லு, அதுக்கப்புறம் நான் நிறுத்துறேன். தம்பி அவர்தான் நிறுத்த சொல்றாரு. மடையா முதேவி. அந்த ரீல்ஸ் அப்படின்றது எந்த வகையில எத்தனை தொழிலாளர்கள் வந்து ஈர்க்கும் அப்படின்றது தெரியல. ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. இதற்கு முன்னாடி முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா இருந்த பொழுது இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு சொல்லை வந்து செயலாக்கி எவ்வளோ நபர்கள் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை அளித்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். ஏற்கனவே இந்த கட்சியில மூஞ்சியை பார்த்து சேர்த்துக்கிட்டது பெரிய விஷயம். அதுபோக அவன் கையை காலை பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியை வாங்கியிருக்கேன். ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து ரீல்ஸ்கோ ரியாலிட்டிக்கோ வித்தியாசம் தெரியாத வந்து ஒரு தமிழக அரசு வந்து எடுத்து செல்கிறார்கள். சொன்னாரு நடக்கிற ஊருக்கெல்லாம் வா 10 ரூபா தர்றேன் இந்த மாதிரி போன் பேசி சொன்னாரு. நீ போ. அதே போல இன்றைக்கு ஆகாஷ் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார்கள் இது எல்லாமே திமுக செய்த திட்டங்கள், இதை வந்து நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். நீங்க இன்னும் வந்து இத்தனை நாட்கள் ஆகி நாங்க இந்த திட்டங்களை புதுதா செய்திருக்கிறோம், புதுசா நாங்க கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு திட்டம் கூட செய்யல. ஆஹா, தத்துவத்தை கக்குறான். இவனை விடுங்க, பிரியா கொடுத்தா பினாயில கூட குடிப்பான். ஆட்சியும் சோஃபா ஆட்சியும் தான் வந்து இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து நடந்து வருகிறார்கள். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு பொண்ணு நிக்குது, பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? ஆனா அதை ஒரு நாளும் அவர்கள் ஒப்புக்கொள்ளாமல் இன்றைக்கும் திமுக தான் காரணம், திமுக தான் எங்களை இந்த மாதிரி பண்றாங்க, திமுக தான் எங்களை அந்த மாதிரி பண்றாங்க. சரி, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்க, பொதுக்கூட்டத்துல பேசுனீங்க. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அவங்க கட்சி தலைவரா இருக்கக்கூடியவர், இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடியவர். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அவரே வந்து மேடையில பேசும்பொழுதெல்லாம் தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்றாரு. அவர் ஒரு விஷயத்தை ஃப்ளோவா சொல்றப்ப இடையில மரத்தை டிஸ்டர்ப் பண்ணீங்க, அண்ணன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாரு. சரி, நீங்க வீட்ல ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வரீங்க, படிச்சுட்டு வர ஸ்கிரிப்ட கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு. Do you consider yourself an atheist? நீங்க atheist consider பண்றீங்களா? Non religious நீங்க. Are you religious? நீங்க religious personally? புரியல எனக்கு கேக்குறது. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? ஒரு 2 நிமிஷம் பாக்குறாரு, பார்த்துட்டு சரி ஓகே திருப்பி எடுத்து பாப்போம் என்ன அது அப்படின்ட்டு. இந்த சார், நீங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? ஒரு முதலமைச்சர் அவர்கள் அவர் வெற்றி பெற்ற தொகுதியில நன்றி சொல்ல போனா அந்த இடத்துல பொதுமக்கள் அவர்களுக்கு வாக்களித்ததுக்காக நன்றி சொல்லிட்டு அந்த பொதுமக்களுக்கு என்ன திட்டங்களை செய்ய போறோம் அப்படின்றத எடுத்து வைக்கக்கூடியதான் ஒரு நல்ல தலைவரும் ஒரு நல்ல முதலமைச்சரும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. இதே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போலிங் முடிஞ்சு எலெக்ஷன் டேட் ரிசல்ட் வந்த மறுநாளே வந்து என்ன ரொம்ப ஜாம் ஆகுது, கொளத்தூர் தொகுதியில் வந்து நன்றி சொல்ல போனாங்க. உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆனா எந்த ஒரு விமர்சனமோ எந்த ஒரு எதுவுமே வைக்காம பொதுமக்களை பார்த்து நன்றி மட்டுமே தெரிவித்து வந்தவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்றும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கு போய் சொல்றாங்க. அரசியல் நாகரிகமே என்ன என்று தெரியாமல், அரசியல் எப்படி செய்யணும் என்று தெரியாமல், அந்த நாகரிகம் உனக்கு தெரியாது,
என்ன அடி? இன்றைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து சோஷியல் மீடியாவில் மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த திரா 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 உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இந்த தற்கூரி கூட்டங்கள் என்று சொல்லலாம். அட போக நீங்க சண்டைக்கு வாடா என் கூட. என்ன போக சண்டைக்கு வாடா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா, போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் ரசிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க. அவர் முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசும்போது சொல்றாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட நான் கேட்குறேன், ஏன்பா விர்ச்சுவல் வாரியர்ஸ்களா உங்களுக்கு மண்டையில் எதனா இருக்குதா? எங்காவது கோழி முட்டையிட்டு கொசு அடகாக்குமா இல்ல கொசுதான் முட்டையிட்டு கோழி அடகாக்குமா? என்ன பேசுறதுன்னு தெரியாம தாண்டா பேசிட்டு. ஒரு கண்டென்ட் போடுறீங்க, போடுற கண்டென்ட் எது உண்மை எது பொய் எது போடணும் எது எல்லாம் கிடையாது. மேட்டருக்கு வர மாட்டீங்களா? ஓ மேட்டர் வர்றேன். நாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்க போடுவோம், என்னன்னா போடுவோம், எப்படின்னா போடுவோம். என்ன பண்றீங்க அப்போ? இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு சிறப்பு நாளை முன்னிட்டு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு தமிழகத்துல இது ஒன்றும் திரையில வர படம் கிடையாது. அப்புறம் நீங்க சிக்னலா பொறுக்கிற ஹிஸ்டரி எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். அதுவும் இல்லாம 3 hour வந்து பார்த்துட்டு கை தட்டிட்டு வெளியில வந்து ரிவ்யூ பண்ணிட்டு படம் நல்லா. மாமன்னன் படம் நல்ல படம், நல்லா எடுத்திருக்காங்க. இடத்துல உதயனா காமிச்சிருக்காங்க. அந்த இவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க, அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. இது தமிழ்நாடு ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை, அதே போல இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள். இதுல வந்து நீங்க விர்ச்சுவல் வாரியர் சோஷியல் மீடியால உட்கார்ந்து என்ன பண்ணுவீங்க? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா தெரியாது. இது வரைக்கும் அவங்க வெற்றி பெற்று ஒவ்வொரு தொகுதியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் பொதுமக்களை பார்த்து அவங்க கோரிக்கைகள் என்னன்னு கேட்டிருப்பாங்க? நீ நல்லா வாழ வேண்டிய பையன்டா, இப்படி போய் வழுக்கி விழுந்துட்டியாடா. என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க இது வரைக்கும்? ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அமைச்சர்கள் அவர்கள் வந்து துறை சார்ந்த ரீதியாக வந்து போய் வந்து சாரி இவரான என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எந்த இடத்துல நீங்க இது வரைக்கும் நீங்க களத்துல பணியாற்றி இந்த திட்டங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பம்ப் சொல்லுங்க. சிவாஜி ராத்திரி குடிச்ச போத தெரியாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போடாயா அந்த பக்கம். ஆத்தாவா நல்ல வேளை எவனும் பார்க்கல. இது வரைக்கும் திமுக கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் வந்து துறை சார்ந்த அமைச்சர்கள் தவிர்த்து வேற யாராவது ஆய்வுகள் மேற்கொண்டிருப்பார்களா? வேற யாராவது பிரஸ் மீட் பண்ணிருப்பாங்களா? நிதி கொண்டாடலாம், மனு தான் கொண்டாடுற தலைவரே. மனு மட்டும் தானா? எந்த ஒரு பொறுப்பா இருந்தாலும் சரி, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அந்த துறை சார்ந்த அமைச்சர் தானே அதை பார்த்தாங்க, அதை பத்தி பேசினாங்க. மக்களுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு மண்டலமாக இந்த மாதிரி கொசு வழங்கும் திட்டத்தினை சென்னை மாநகராட்சி மூலியமாக நாங்கள் மேற்கொண்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். அவை குற்றச்சாட்டு சொல்லி திமுகவை வந்து குறை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இதுவரை அவர்கள் வந்து அவருடைய கவனத்துக்கே வந்து எடுத்து போகவில்லை. நேற்று மதிப்புக்குரிய ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து பேசுறாங்க, நாங்க இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம். எதை வேணா பண்ணுங்க, திமுக காரனை என்னைக்குமே உங்களால அசைக்கவே முடியாது. என்னடா பண்றீங்க? சாமி அங்க இருக்கு, இங்க பாத்துக்கிட்டு ஆம்பளை பிள்ளை இருக்கிறதுல எடுப்பா நீங்க அறிவு உனக்கு. இவங்க இங்க பாப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? இவங்க நல்ல பிள்ளைங்கன்னு நினைச்சு நான் சாமி கும்பிட்டு இருக்கேன். இவங்க நல்ல பிள்ளைங்க நாளை பாத்துக்கிட்டு பாஞ்சாங்க வாழ்க்கையை கண்டலாக்கி என்றைக்கா இருந்தாலும் கருப்பு சிவப்பு கொடி பறக்கதான் செய்யும் தமிழ்நாட்டில். கருப்பு சிவப்பு கொடி இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழருக்கும் தமிழ் இனத்திற்கும் இன்றைக்கு ஒரு முன்னிலையே இருந்திருக்காது. நீ சிவப்பு தானா கருப்பு தான் ஒத்துக்கிறேன். கருப்பும் சிகப்பும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளலையா? ஆண்டு பல சாதனைகள் செய்யலையா? அந்த மாதிரிதான் நீ நானும் சேர்ந்து ஏன் இந்த வீட்டை ஆள முடியாது? அதை நாங்க தைரியமா மார்த்தட்டி ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்வோம். அதை வந்து நீங்க மைக்ல மட்டும் பேசுறதை விட்டுட்டு பொதுமக்களை வந்து உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நேர்ல ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லுங்க. சார், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்திருக்கு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திருக்கு தவிர பழுத்துல இல்லைன்னா புகை போடணும், இல்லைன்னா வைக்கோல் இல்ல கோணி சாக்குல கட்டி அப்படி வச்சிருவான், பழுத்துரும். அந்த மாதிரி தம்பியை கட்டி வைங்க, உடனே பழுத்துடும். அதுக்கப்புறம் களை பண்ணி ஆற்ற சொல்லுங்க. ஒரு 2 hour 3 hour வெயில்ல நின்று இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்
அதுவே இன்னும் யாருமே பண்ணலை, எதுவுமே பண்ணலை. சும்மா திமுகவை குறை சொல்றது, இல்லைன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸை விட்டு எல்லாரையும் அட்டாக் பண்றது. ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா இந்த கட்சி யார் காப்பாத்துறது, அவன் ஃபேமிலி யார் மெயின்டைன் பண்றது? பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்க. எப்படி எல்லாம் உன் காலில் வந்து கேட்டார்னா இறக்கம் இல்லையா உனக்கு? ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இதுலேயும் நிறைய பேர் வந்து நிறைய ஃபாலோ பண்ணுறீங்க, போஸ்ட் போடுறீங்க, இது எல்லாமே ஓகே. அட்லாஸ்ட் என்ன நம்மளுக்கு முக்கியமானது? பொதுமக்களோட நலமும், பொதுமக்களோட பாதுகாப்பும், பொதுமக்களோட முன்னேற்றமும், இது 3 தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. 5 ஆண்டு காலங்களில் எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது, எவ்வளோ திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டிருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருவிக நகர் தொகுதிக்கு உட்பட்டு இங்கே இருக்கவங்க வந்து சொல்கிறாங்க திருவிக நகரில் ஒன்றுமே பண்ணலை அப்படின்ட்டு. என்ன பிரச்சனை? எங்க ஏரியால விளக்கே எரியலைங்க. ரோட்லயா வீட்லயா? ரெண்டுலயும் தாங்க. டேய் போஸ்ட் ஆஃபீஸ் போன போடு. அப்படி இருந்தா அவங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியல அப்படின்றது அர்த்தம்னு நினைக்கிறேன். இன்று மண்டலம் 6க்கு உட்பட்ட திருவிக நகர் பகுதியில் உள்ள 6 வட்டத்திற்கு இன்று மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் கொசு வழங்கும் திட்டத்தை இன்று இங்கு தொடக்கி வைத்துள்ளார்கள். கொசு வழங்கும் பூனை கண்ணை மூடினா உலகமே இருந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க கண்ணு மூடி இருக்கு பல. கொஞ்சம் கண்ணை திறந்து ரோட்டில் வந்து எவ்வளோ திட்டங்கள் இருக்குது, எத்தனை இடத்துல வந்து விளக்குகள் வந்து பளிச்சுன்னு இருக்கு. நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. எந்தெந்த இடத்துலலாம் பொதுமக்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத வெளியில் வந்து கொஞ்சம் பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி. என்னாச்சு? பைத்தியமே முடிஞ்சுச்சா?